மங்களம் பொங்கிடும் வேளை இது, இறை அன்புடன் அழுத்திடும் நேரம் இது. எங்கனும் இறைவனின் அரசு எனும் புதிய சங்கம் முழங்கி வரும் ராகம் இது. அரச குருத்துவ குலமே வருக, ஆண்டவன் தெரிந்த இனமே வருக. அரச குருத்துவ குலமே வருக, ஆண்டவன் தெரிந்த இனமே வருக. மங்களம் பொங்கிடும் வேளை இது, இறை அன்புடன் அழைத்திடும் நேரமிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், உன்னியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாளில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனூர், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் கடவுள் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள்
துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தூங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தூங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தூங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தூங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூயர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறை வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே
தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, இயேசு தரும் வாழ்வில் நம்மை பயணிக்க வேண்டும். எனவே இயேசு தருகின்ற வாழ்க்கையை அன்னை மரியாளும் யோசேப்பும் பயணிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இருவருக்கும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற சக்தியையும் ஆற்றலையும் தருகின்ற ஒரு நிகழ்வை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் வழியாக தான் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கருத்தறிந்து தூய ஆவியால் என்கின்ற கருத்து இங்கே அழுத்தமாக நமக்கு தரப்படுகிறது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். இந்த தூய ஆவியின் துணை கொண்டுதான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். தொடக்க நூலிலே 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீர்த்திரள்களின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக தூய ஆவி வழியாக கருத்தரித்தல் என்பது ஒரு புதிய வாழ்வுக்கு சமமானதாக கருதப்படுகிறது. இயேசுவில் புதிய வாழ்வு தொடங்குகிறது என்பதை இது மிகவும் நமக்கு குறித்து காட்டுகிறது. எனவேதான் அன்னை மரியாளுடைய வாழ்விலும் சூசியப்பருடைய வாழ்விலும் யோசேப்புடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தூய ஆவி எவ்வாறு வழி நடத்துகிறார், செயல்படுத்துகிறார், அவர்களை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு தருகின்ற ஒரு செய்தியாக நமக்கு அருளப்படுகிறது. எனவே நாமும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் ஞானஸ்நானத்தின் வழியாக தூய ஆவி ஆட்கொள்ளப்படுகிறது நம்மை. அதே கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தின் வழியாக பிறப்பின் வழியாக ஆட்கொண்டது போல ஞானஸ்நானத்தின் வழியாக திருமுழுக்கின் வழியாக ஆட்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த தூய ஆவியானவர் கிறிஸ்துவோடு இருந்து செயல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது கிறிஸ்துவோடு நமக்கு அதை வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். நாம் பெற்ற இந்த தூய ஆவியை நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆழமாக சொல்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு தூய ஆவியானவர் நம்மில் இருக்கிறார், நம்மில் குடிகொண்டு இருக்கிறார், நம்மில் வசிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு தேவையானதை அருளுகிறார், நம்மை எல்லா நிலைகளிலும் அவர் உடனிருந்து செயலாற்றுகிறார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இவர்கள் வழியாக நாம் பிரச்சனைகளோடு கவலைகளோடு ஒருவருக்கொருவர் சண்டைகளோடு நாம் வாழ்கின்ற பொழுது அங்கு தூய ஆவியானவர் பிரதிபலிக்க மாட்டார். தீய ஆவியானவர் தான் அங்கு பிரதிபலிப்பார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் நாம் தூய ஆவியினுடைய வல்லமை பெற்ற திருவருட்சாதனங்களாக நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே குடும்ப வாழ்க்கை தூய ஆவி என்னும் அருட்சாதனத்தால் அருளப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. எனவேதான் ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் அங்கு தூய ஆவியானவர் உங்களில் செயல்படுத்தப்படுகிறார், உங்களில் வாழ்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தூய ஆவியானவரை தான் இந்த இறைவன் அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்கள் அந்த தூய ஆவியினுடைய ஆற்றலை, அந்த தூய ஆவியினுடைய கனிகளை, கொடைகளை நீங்கள் பெற்றிருந்தால்
உங்களுடைய வாழ்க்கை எத்தகையதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைய நாளில் பார்க்கின்ற சூழ்நிலைகளில் பார்க்கின்ற பொழுது திருமணம் செய்கின்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முறிவுபடுகின்ற ஒரு திருமணங்களை செய்கிறார்கள். டிவோர்ஸ், உடனே டிவோர்ஸ். ஒன்றை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒன்றை பிடிக்கல, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற ஒரு குடும்பங்களை பார்க்கிறோம். அதற்காக தற்கொலைகள், கொலைகள், பல்வேறுபட்ட சூழ்நிலைகள், பிள்ளைகளை கவனிக்காத மனநிலைகள் என்னென்னவோ நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி வாழ்கின்ற ஒரு நிலை. எனவே இந்த தூய ஆவியினுடைய ஆற்றலை, புரிதலை இவர்கள் புரிந்து கொண்டது போல நம்முடைய வாழ்வில் புரிந்து கொண்டோம் என்றால், நாம் வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய குடும்பம் இந்த குடும்பம் போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை தான் இறைவன் நமக்கு இன்று எடுத்து காண்பிக்கிறார். எனவே இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில உண்மையை மறைக்கவும் செய்யாமல், அதே நேரத்தில் குறையை சுட்டி காட்டவும் செய்யாமல், அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு நாம் வாழ்ந்தோம் என்றால், அப்படிப்பட்ட மனநிலையோடு தான் யோசேப்பு வாழ்ந்தார். புரியுதுங்களா? அன்னை மரியாளை விலக்கிவிடவும், அவரை தவறாகவும், அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு அவர் பொதுவாக அவர் விரும்பவில்லை. அது எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு அவர் அதை சுட்டி காட்டுகிறார் என்பதை நமக்கு இந்த இறைவனுடைய வார்த்தை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. எனவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறுகளை நாம் எப்படிப்பட்ட மனநிலைகளோடு பார்க்கிறோம். ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியிலே மாணவன் தூங்குகின்ற பொழுது எல்லாரும் முன்னாடி ஏன்டா தூங்கிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்றதற்கும், அவனை தனியாக அழைத்து ஏன்பா தூங்கிட்டு இருக்கிற என்ற அவனுடைய கருத்துக்களை கேட்டு அறிவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே நாம் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு அந்த ஆசிரியர் அவனை தனியே அழைத்து அவனிடம் கேட்கின்ற பொழுது அங்கு தூய ஆவியானவர் செயல்படுத்தப்படுகிறார். அவன் மீது கருணை கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார் என்பதை அங்கு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் இறைவன் இந்த தூய ஆவியின் வழியாக அன்னை மரியாளோடும் சூசையப்பரோடும் செயல்படுகின்ற வாழ்வை பார்க்கின்றது போல நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும். எனவே இந்த தெய்வீக திருப்பலியிலே இயேசு தரும் வாழ்வுக்கு நான் முழுமையான நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்வை கொடுக்க இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுத்து அந்த தூய ஆவியினுடைய அருளை பெற்று நம்முடைய குடும்பத்தை நிதானமாகவும், மகிழ்ச்சியாகவும், அன்பாகவும், பொறுமையாகவும், இரக்கமாகவும், உதவியாகவும் கொண்டு செல்வோம். இறைவழியில் நடப்போம். ஆமென். ஏந்திய தட்டினிலே இறைவா எம்மையை எடுத்து வந்தோ, எளியர் எம் காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறோ. தண்ணீர் ரசத்துடனே எமது கண்ணீர் மகிழ்ச்சிகளை கலந்தே அளிக்கின்றோ, கனிந்தே ஏற்றருள்வார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேறுகளை பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறை வாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லக்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியான் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் முதலாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குட தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நிகூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு எழுதேறேன். எங்கள் பாவங்களை பராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் நம்மோடு வாழ்கிறார். நாமும் அவருடைய வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் உகந்தவர்களாக வாழ இந்த திருவருகை காலத்தில் 3வது ஞாயிறின் மகிழ்ச்சியில் இருக்கின்ற நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
இறைவனுக்கு நன்றி.